எனக்கு வந்துட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. நாளைக்கு ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன், இல்லைனா என் பர்த்டே, ஸ்கூல் ஆனுவல் டே இந்த மாதிரி டேஸ்லலாம் எனக்கு தூக்கமே வராது. அன்னைக்கின்றப்பட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுறோம், குளிக்கிறோம், கிளம்புறோம் அந்த மாதிரியெல்லாம் பிளான் போட்டு வைப்பேன். ஆனால் 4 மணி வரையும் உட்காந்து முழிச்சிட்டு இருப்பேன். ஸோ நேற்றும் அதே மாதிரி நிகழ்வு தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. நானும் 10 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன். நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுறோம் அப்படி இப்படின்ட்டு யோசிச்சுட்டு படுத்தேன். 4 மணிக்கு உட்காந்து யோசிச்சுன்னு இருப்பேன். நாளைக்கு எப்படியாவது ஜெயிச்சிருவாங்களா? நாளைக்கு 6 மணிக்கு எப்போ ஆகும்? கேக் வெட்டலாமா? இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாமா? இல்லை காலையிலே எழுந்து கோயிலுக்கு போகலாமான்ட்டு இத்தனை எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் கூட தூங்கியிருக்கணும் என்னமோ. காலையில் எழுந்த உடனே பண்ண ஃபஸ்ட்டு வேலை நான் டிவி போட்டது தான். இந்த 23 வருஷ காலத்தில் ஒரு நாள் கூட நான் இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு டிவி போட்டு உக்காந்த நாளே கிடையாது. பட் இப்போ வந்துட்டு அது என்னன்ட்டு ChatGPT கிட்டலாம் கேட்குறேன். இப்படி வந்தால் என்னன்னு சொல்லிட்டு. சுத்தமாக சொல்கிறேன், அந்த பாலிடிக்ஸ்லாம் எனக்கு 0 நாலேஜ். விஜய் வராருன்றனால தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமே தெரியுது. ஸோ ஆர்வத்தோடமும் ஆசையோடமும் எதிர்பார்க்கலாம் 6 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. பாதிக்கு பாதி இப்போயே தெரிஞ்சிருச்சு. பட் அது ஒரு கன்ஃபர்மேஷன் என்னும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். காலையிலே வந்துட்டு ஒசூர் போயிருந்தேன். செம கூட்டம். ரஷ்ல வந்தது செம பசி ஆகிடுச்சு. வந்தவொடனே மாங்காய் சாதம் தான் செஞ்சேன். எப்பயும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு தீவி வச்சுருக்கிற மாங்காவை போட்டுட்டு வடித்து வச்சுருக்கிற சாதத்தை கொட்டிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா செம்மையான ஒரு மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். சின்ன வயசில் நிறைய மாங்காய் சாப்பிட்டு இருப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆவலோடு எதிர்பார்க்கலாம் தளபதியே வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி நிறுங்க. அதே மாதிரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.